வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெல்கம் 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 ரேச்சல் தாஸ். வணக்கம் 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 சொல்லுங்கள். இன்றைக்கி சாரீ சேல்ஸ்லாம் கிடையாது. இன்றைக்கி நம்ம காஞ்சிபுரம் ஹிஸ்ட்ரி, காஞ்சிபுரம்ன்ற ஊரோட ஹிஸ்ட்ரி, அப்புறம் காஞ்சிபுரம் பட்டு சேலையோட ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது, அப்புறம் காஞ்சிபுரம் பட்டு சேலையோட ஒரிஜினாலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் உங்களுடைய சந்தேகங்கள், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்னு வச்சுங்களேன். Q&A. சரியா? இன்றைக்கி ஒன்லி ஃபார் Q&A, கொஸ்டின் அண்ட் ஆன்சர். வணக்கம் வணக்கம் யுவனேஷ், ஷோபா வணக்கம், வாசவி மூர்த்தி வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க, வெல்கம் வெல்கம் வெல்கம். இன்றைக்கி சாரீ சேல்ஸ் கிடையாது. நான் நேற்றே எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நேற்றோட லைவ்லேயே சொல்லிட்டேன். இன்றைக்கு சண்டே சாரீ சேல் கிடையாது. இன்றைக்கி Q&A. சரியா? கொஸ்டின் அண்ட் ஆன்சரு. அதாவது காஞ்சிபுரம், நம்ம ஊர் இருக்கு இல்லையா காஞ்சிபுரம், அது ரொம்ப பாடல் பெற்ற சரம், பழமையான நகர். சரியா? காஞ்சிபுரத்தோட வரலாறு உங்களுக்கு என்ன சொல்லலாம், காஞ்சிபுரம் சேலையோட ஹிஸ்ட்ரி சொல்லலாம், காஞ்சிபுரம் சேரீயோட ஒரிஜினாலிட்டி எப்படி பார்க்குறேன்னு சொல்லலாம், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லலாம். வணக்கம் லதாராஜ், வணக்கம் வணக்கம். பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள், Q&A சந்தேகங்கள் இன்றைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்படும். சரிங்களா? உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம், பதில் சொல்ல நான் தயாராக இருக்கிறேன். சரியா? நோ சேல் ஃபார் இன்னைக்கு, டுடே நோ சேல். நாளையிலேருந்து பழையபடி சேல் இருக்குது. ஓகே. ஸோ அதனால் சொல்லுங்கள், உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க. காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட கோயில் இருக்குது. மோர் தென் 1000 டெம்பிள்ஸ். ஸோ டெம்பிள்ஸ் பற்றி இதுவும் கேட்கலாம், காஞ்சிபுரத்தோட பற்றியும் கேட்கலாம். வணக்கம் வணக்கம் மனோகர், வணக்கம் வணக்கம் வணக்கம். காஞ்சிபுரத்தோட ஹிஸ்ட்ரி கேட்கலாம், காஞ்சிபுரம் சாரீ பிஸ்னஸ் எப்படி செய்யணும்னு கேட்கலாம். இப்போ டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணலாம். இன்றைக்கி Q&A மட்டும்தான், நாட் ஃபார் த சேல். டுமாரோ பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து வழக்கம் போல் சேல் ஸ்டார்ட் ஆகிடும். சரியா? இன்றைக்கி உங்களுடைய சந்தேகங்கள், டவுட்ஸ், காஞ்சிபுரம் பற்றி, காஞ்சிபுரத்தோட ஹிஸ்ட்ரி, டெம்பிள்ஸு, சில்க் சாரீஸு, மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸு, பிஸ்னஸ் இது எப்படி செய்கிறது டீட்டெயிலு. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எதுனாலும் நீங்கள் கேட்கலாம். சரியா? Q&A மட்டும்தான் இன்றைக்கி, கொஸ்டின் அண்ட் ஆன்சர். உமா சரவணன், பியூர் சாஃப்ட் சில்க் சாரீ மினிமம் ரேஞ்ச் எவ்வளோ இருந்து ஸ்டார்ட் ஆகுது? ரைட்டு. உமா சரவணன் என்ன கேட்குறாங்கன்னா, பியூர் சாஃப்ட் சில்க் சாரீ என்ன ரேஞ்சு ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சாரீனாவே உங்களுக்கு இந்தியன் ருபீஸ் பார்த்தீங்கன்னா 5000 ருபீஸ். இது என்ன சாஃப்ட் சில்க்கு, அது காஞ்சிபுரம், பொதுவாக காஞ்சிபுரம் சாரீ பார்த்தீங்கன்னா முதல்ல தறியிலேருந்து வரும்போது முடமுடன் ஒரு கிரிப்ஸி, அதாவது ரொம்ப முறப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க, சொரன்னு அப்படி தான் இருக்கும், சாஃப்டாக இருக்காது. சரியா? ஆனால் அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரீ நெய்யும் போதே சாரியில் நாங்கள் என்ன பண்ணுவோம், கஞ்சி போட்டு நெய்கிறோம். அதனால் ஸோ அப்போது அந்த ஒரு ஹார்டாக தெரியும். அப்புறம் ப்ராசஸ் பண்ணி அதில் இருக்க கஞ்சி எடுத்துறாங்க, அப்போ சாஃப்ட் சில்க் கொண்டு வந்துடுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நல்ல கேள்வியெல்லாம் நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு சொல்லுவேன். இன்றைக்கி Q&A மட்டும்தான், கொஸ்டின் அண்ட் ஆன்சர். சரியா? ஹவு டு கீப் இந்த காஞ்சிபுரம் சாரீ, லதாராஜ் கேட்குறாங்க. சூப்பர் கொஸ்டின். இந்த காஞ்சிபுரம் சாரீ எப்படி கீப் பண்ணுறது, வச்சுக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அந்த காஞ்சிபுரம் சாரீ வீட்டில் எப்படி வைக்கணும் அப்படின்னா, காஞ்சிபுரம் சாரீ நம்ம கடையிலேருந்து இப்போ நம்மகிட்ட வாங்கினீங்கன்னா ஒரு பாக்ஸ் போட்டு, ஒரு பாலித்தீன் கவர் போட்டு, பீரோவில் பத்திரமா விற்பாங்களே, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. பாக்ஸ் அது கெமிக்கல் இருக்கும். சரிங்களா? பாக்ஸ் வாங்கும் போது சும்மா அந்த ஷோவுக்கு வாங்கி போடுறதும் சரி, பட் பீரோவில் வைக்கும் போது டெஃபினட்டாக நீங்கள் பாக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? அதே நேரத்தில் நீங்கள் அந்த பாலித்தீன் கவர்லாம் போட்டு வைக்கக்கூடாது. நார்மலாக காட்டன் கிளாத் இருக்கு இல்லையா, காட்டன் கிளாத் டவல் துண்டு இருக்கு இல்லையா, அதில் அழகாக சுற்றி பட்டு சேலையை பீரோவில் வைக்கலாம். பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? ஃபோல்டர் அண்ட் ஆங்க் அப்படின்னா மடிப்புகள் பெரும்பாலும் நீங்கள் காஞ்சிபுரம் பட்டு சாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா
எங்கே வெளியில் போயிட்டு கட்டிட்டு போயிட்டு வந்தாலும் உடனே அதை மடித்து வச்சிடாதீங்க. ஒரு குறைஞ்சது ஒரு 20 நிமிஷமாக காற்றுல ஆறட்டும். கட்டிக்கிட்டு வந்த சேலை கழட்டி ஒரு 1/2 hour வந்து காற்று படுற இடத்துல வைங்க. வச்சதுக்கப்புறம் நீங்கள் பீரோவில் மடித்து வைக்கலாம். சரியா? ஏன்னா அது வந்து உங்களோட வேர்வை சொட்டிங்ஸ்லாம் இருக்குல்லையா அது. ஸோ அப்புறம் வாஷ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். சாரி பிஸ்னஸ் சொல்லுங்கள் சார், கோமதி கேட்குறீங்க. கோமதி, சாரி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஊரில் இருக்கீங்க தெரியல, எந்த நாட்டில் இருக்கீங்க தெரியல. உங்களுக்கு இப்போ வந்து டிஜிட்டல் ரொம்ப யூஸ் பண்ணுங்கள். எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் சரி, டிஜிட்டல் வழியாக மார்க்கெட்டிங் தான் இன்றைக்கி வந்து பெஸ்ட்டு மார்க்கெட்டிங்காக ஓடிட்டுருக்கு. ஒன்று. ரெண்டாவது வந்து எங்கள் மாதிரி ஆள்கிட்ட வந்து நாங்கள் ஒரு மாதிரி உங்களை மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காகவே நாங்கள் ஸ்பெஷலாக வந்து சாரீ பிஸ்னஸ்ஸு ஃப்ரீ செமினார் ட்ரைனிங் கிளாஸ் கொடுக்குறோம். நம்மகிட்ட சாரீ வாங்கி விற்கிறவங்களுக்கு வந்து ஃப்ரீ செமினார் ட்ரைனிங் கிளாஸ் கொடுக்குறோம். அந்த ட்ரைனிங் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெளிவாகும். சரிங்களா? வாங்க வாங்க எல்லோரும் வாங்க. வணக்கம். நிறைய பேர் வந்துட்டீங்க, சந்தோஷம். ஸோ டவுட்ஸ்லாம் கேளுங்க. ஸோ சாரீ பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக அதில் வந்து மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, சேல் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து சாரீ எப்படி டிஸ்பிளே பண்ணுறது, கஸ்டமர்ஸ் கவர் பண்ணுற மாதிரி, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் வந்து 1 by 1 சொல்லித்தரலாம். நீங்கள் வந்து அந்த செமினார், ஃப்ரீ செமினாரை கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். சில்க் மார்க் டேக் பற்றி சொல்லுங்கள். எப்படி அது பியூர் சில்க்குன்னு கண்டுபிடிக்கிறது? உமா சரவணன். சில்க் மார்க்குன்றது பார்த்தீங்கன்னா அந்த டேக் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குற டேக். அதாவது எல்லாருக்கும் அது கொடுத்துட மாட்டாங்க. அவங்க வந்து அந்த கடையை வந்து நேரடியாக பார்வையிடுறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அதுன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டு நம்ம வச்சுருக்காங்க. சில்க் மார்க்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. அவங்க வந்து எந்த கடைக்கு அந்த டேக் கொடுக்குறாங்களோ ஃபஸ்ட்டு அந்த கடையை வந்து நேரடியாக பார்க்குறாங்க. நேரடியாக பார்த்து அவங்க வீவிங் தறி இருக்கா, என்ன மாதிரி பட்டு யூஸ் பண்ணுறாங்க, பியூர் பட்டு தானா அப்படின்றது பார்க்குறாங்க. பார்த்து அதுக்கப்புறம் அந்த டேக் கொடுக்குறாங்க. பியூர் பட்டு இல்லாத சேரீயில் அந்த டேக்கை யூஸ் பண்ணோம்னா அந்த கடைக்கு நிறைய பெனால்ட்டி சார்ஜஸ்லாம் போடுவாங்க. கடைசியில் கூட வச்சுருவாங்க. அதனால் நிச்சயமாக வந்து பியூர், அதாவது சில்க் மார்க் இருக்குன்னாவே 100% பியூர் சில்க் தான். சரிங்களா? அந்த மாதிரி அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்க. ஓகேவா? அடுத்தது இவங்க என்ன கேட்குறாங்க, ஆன் காஞ்சிபுரம் பியூர் பட்டு. யுவனேஷ், காஞ்சிபுரம் பியூர் பட்டு பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. உமா சதீஷ் வந்து பியூர் வெட்டிங் சாரி, வெள்ளி ஜரிகை மிக்ஸ் ரேட் அண்ணா. ஓகே, ஒவ்வொருத்தருக்கா பதில் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இவங்க யுவனேஷ் என்ன கேட்டிருக்காங்க, எப்படி காஞ்சிபுரம் பியூர் பட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப அழகான கொஸ்டின் பாருங்கள். இது வந்து ரொம்ப தெளிவாக, இது தெளிவு இல்லாமல் நிறைய பேர் சாரீ வாங்கிட்டு இருக்காங்க. 100% பியூர் பட்டு சாரியை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, சாரியிலேருந்து 2 பட்டு நூல் எடுத்து அதை பேர்ன் பண்ணி, அதாவது எரிச்சு பார்க்கணும், கொளுத்தி பார்த்தோம்னா அது பால் மாதிரி சுருண்டுக்கிட்டு ஒரு பேட் ஸ்மெல் வந்துடுச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது பியூர் பட்டு கிடையாது, பாலிஸ்டர் சம்திங் மிக்ஸ்னு அர்த்தம். சரிங்களா? அப்படி ஆகாமல் தலைமுடி எரிஞ்ச ஒரு ஸ்மெல் வரும், ப்ளஸ் பவுடர் ஆகிடணும், சாம்பல் மாதிரி ஆகிடணும். அந்த மாதிரி வந்ததுன்னா 100% பியூர் சில்க்குன்னு அர்த்தம். அது எப்படி சார் சேலை வாங்கும்போது வந்து எரிச்சு பார்க்கணும் அப்படி கேட்டிங்கன்னா கேட்கலாம் தாராளமாக. ஏன்னா நம்ம வந்து பணம் கொடுத்து வாங்குறோம், சும்மா வாங்கலையே. அதனால் தாராளமாக கேட்கலாம். எங்கள் கடையில் வந்து அந்த டெஸ்டிங்லாம் வந்து 100% நாங்கள் வந்து ஒத்துழைக்கிறோம். அது இல்லாமல் எங்கள் கடைக்கு யார் வந்தாலும் சரிங்க, அது நார்த் இந்தியன் ஆகட்டும், தெலுங்காரன் ஆகட்டும், அப்ராட் பீப்புள் ஆகட்டும், ஃபஸ்ட்டு எங்கள் கடையில் இருக்கிற வீவிங் சென்டர் கூப்பிட்டு போயிடும். அதாவது தறி கூடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு முதல்ல அவங்களுக்கு சாரீ எப்படி நெய்கிறாங்கிறத காமிக்கிறோம். ஹவு டு மேக் த சாரீஸ் அப்படின்றத தறியில் காட்டுறோம். சரிங்களா? அவங்களுக்கு அந்த டைமில் வந்து ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்கிறது, டிசைனிங் எப்படி பண்ணுறாங்க, நெசவாளர் வந்து எவ்வளோ வந்து ஒரு சேலை நெய்யறதுல அது பின்னாடி வந்து எவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்குது, அதாவது எவ்வளோ பெயின் இருக்குது அப்படின்ற விஷயங்கள், ப்ளஸ் அந்த டிசைனிங் செக்ஷனு எல்லாத்தையும் வந்து டீப்பாக காட்டுறோம். அவங்க வாங்குகிற குவாலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும், சாரீ எப்படி செய்யறான்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம வர்ஷ்ணி சில்க்ஸ் மட்டும்தான் இது கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். நம்ம காஞ்சிபுரம் வர்ஷ்ணி சில்க்ஸ் பார்த்தீங்கன்னா 3வது தலைமுறையாக காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் உற்பத்தி மற்றும் மொத்த விலை வியாபாரம் செஞ்சிட்ருக்கோம். சரிங்களா? ஹோல்சேல் பண்ணிகிட்ருக்கோம். 3rd ஜெனரேஷனாக 1000க்கும் மேற்பட்ட தறிகள் இருக்குது. நாங்கள் கஸ்டமைஸ் சாரீஸில் ஸ்பெஷலிஸ்ட்டு.
உங்களுக்கு தேவையான கலர் டிசைன்ஸு, கல்யாண பொண்ணு பேர் பையன் பேர் முந்தானியில் வர்றது, எந்த மாதிரி மாடல் கொடுத்தீங்கனாலும் நாங்கள் செஞ்சு தரத்துக்கு தயாராக இருக்கும். நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டும் கூட. குறிப்பாக வெட்டிங் சாரீ வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ராசியான கடைன்னு சொல்லுவாங்க மக்கள். அந்தளவுக்கு வந்து வெட்டிங் சாரீ ஸ்பெஷலிஸ்ட் நாங்கள். ஸோ உங்களுக்கு தேவையான கலர் டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் முன்னாடி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை செஞ்சு தரது காத்துட்ருக்கோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின்ஸை பார்ப்போமா? Westin Kannappan, salute you boss for the kind and good explain. தேங்க்யூ Westin Kannappan. இது நம்ம கடமை கூட. ஏன்னா எல்லாத்தையும் விட நீங்கள் ஒரு விதத்தில் வித்தியாசமாக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மக்கள் திரும்பி பார்ப்பாங்க. ஒன்று அது உடையாகட்டும், நடையாகட்டும், பேச்சாகட்டும், பழக்கமாகட்டும், எல்லாமே. ஸோ அது ஒழுக்கமாக இருந்ததுன்னா வந்து காலத்துக்கு உங்களை பாராட்டுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்தீங்கன்னா நம்ம குவாலிட்டி வைஸும் சரி, ஆஸ்பெக்ட்லையும் சரி, வர்ஷன் சில்க்ஸ் அப்படி தான் தெளிவான ஒரு நன்னடத்தை. அதனால தான் மக்கள் மீண்டும் மீண்டும் வராங்க. ஓப்பனாக சொல்லிடுது இது வந்து ஒரிஜினல், இது ஒரிஜினல் இல்லை இது. ஏன்னா எல்லாரையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணோம். 100% பியூர் ஜரி, சில்வர் ஜரியோடு வச்சு கோல்டு த்ரெட்டோடு வச்சு பண்ணோம்னா அதோட குவாலிட்டி வந்து ரேட் ப்ரைஸ் வச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்க வைக்கிற வேலை உங்களுக்கு தெரியும். ஸோ அதே நேரத்தில் பட்ஜெட் ஃபேமிலி இருப்பாங்க, அவங்ககிட்ட சொல்லிடுறது இது வந்து ஒரிஜினல் ஜரிகை கிடையாது, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து பட்டு பியூர், சரிங்களா, கருக்காது கொள்ளாது அப்படின்றத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். மற்ற கடையில் என்ன செய்கிறாங்கன்னா அன்றைய லாபத்துக்காக மட்டும் பார்த்து எல்லாமே காஞ்சிபுரம் சொல்லிடுறாங்க, எல்லாமே ஒரிஜினல் சொல்லிடுறாங்க. வர்ஷன் சில்க்ஸ் அப்படி கிடையாதுங்க. கைத்தறி மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அதாவது சில ஊரில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் சொல்லி, உதாரணத்துக்கு சேலம் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் சொல்லி பவர்லூம் செய்கிறத கொண்டு வந்து காஞ்சிபுரம் சொல்லிடுறாங்க. பவர்லூம்னா என்னென்னா மிஷினில் நெய்யுது. மிஷினில் பட்டு நூல் நெய்யவே முடியாதுங்க. பட்டுனாவே ரொம்ப சாஃப்ட்டு. சரி, அதை கையில் பார்த்து ஒரு சிற்பி வந்து எப்படி சிலையை செதுக்கிறாரோ அந்த அளவுக்கு பார்த்து செய்யக்கூடிய வேலை காஞ்சிபுரம் பட்டு செய்கிற வேலை. சரியா? அது வந்து அந்தளவுக்கு பட்டு சாஃப்டாக இருக்கிறதுனால கைத்தறியில் தான் நெய்ய முடியும், பவர்லூமில் நெய்ய முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருக்கவங்களாம் வணக்கம் டீலோ குணா வணக்கம் வாங்க. வெளியூரில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற விலையை விட கம்மியாக விலையை கொடுக்குறாங்க, ஆனால் அதுக்கேற்ற தரம் கிடைக்கும். இது தெரியாமல் நிறைய பேர் என்கிட்ட நான் கேட்குறாங்க, ஆனால் என்னென்ன உங்கள் கடை மாதிரியே கடை டிசைன்லாம் இருந்துச்சு, அவங்க பார்த்தோம்னா வந்து 6000 தான் சொல்கிறாங்க, நீங்கள் 18,000 சொல்கிறீங்க எப்படின்னா அப்படின்னா மாவுக்கேற்ற பணியாரம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் இருக்கும். சரிங்களா? அது தெரியாத நிறைய பேர் வாங்கி ஏமாறாங்க, வாங்கின பிறகு ஏமாறாங்க. லத்தாராஜ் கிளியர் எக்ஸ்பிளைன் அண்ணா. தேங்க்யூ லத்தாராஜ். அதான் நம்மளுடைய அதாவது நம்மளோட சர்வீஸ் நிறைய வருஷம் இதிலே இருக்கிறோம். அதனால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நாங்கள் தெளிவாக சொல்ல முடியும். உமா சதீஷ் அண்ணா, மை கொஸ்டின். என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க உமா சதீஷ்? பியூர் வெட்டிங் சாரி வெள்ளி ஜரி மிக்ஸ் ரேட் அண்ணா. வெள்ளி ஜரிகை மிக்ஸ் ரேட் அண்ணா. அதாவது பியூர் வந்து ஜரிகை பார்த்தீங்கன்னா ஜரிகை வெள்ளி என்ன விலை வைக்குதுன்னு தெரியும், தங்கம் என்ன விலை வைக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. ஆரம்பமே வந்து கல்யாண சேலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் டிசைனே 15,000 ஆகிடும். சிம்பிளான டிசைனே 15,000 சிம்பிள் டிசைனே. அதுக்கப்புறம் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது. அதில் பியூர் வெள்ளி பியூர் தங்கம் போட்டு சேரீங்களாம் இருக்குது. சரியா? ஸோ இதில் நம்ம அடுத்தது கொடுக்குறது பார்த்தீங்கன்னா சொல்லியே கொடுக்குறோம், வர்ஷன் சில்க்ஸ் மட்டும்தான். இது வந்து கருக்காது கொள்ளாது, ஆனால் ரீவேல்யூ கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாயில் கல்யாண சேலை இருக்குன்றது ஓப்பனாக சொல்கிறோம். மற்ற கடையில் அதிகம் பியூர் சொல்லி கொடுத்துறாங்க, அதுக்கப்புறம் ரீவேல்யூ இல்லாமல் தான் தெரியும். வெட்டிங் சாரி கோல்டு கலர் பியூர் பட்டு என்ன ரேட்டு கிடைக்கும்? வெஸ்டின் கண்ணப்பன் நீங்கள் வந்து கேட்குறது வெட்டிங் சாரி கோல்டு கலரு பியூர் பட்டு சாரி பியூர் ஜரிகையா அப்படின்னு நீங்கள் அதை மென்ஷன் பண்ணோம். பியூர் பட்டுன்னா உங்களுக்கு ஓகே, பியூர் ஜரிகைன்னா அதுக்கு வந்து ரேட்டு ஆரம்பம் நான் சொன்ன மாதிரி பேசிக்கே வந்து சிம்பிள் டிசைனே 15,000. வெட்டிங் சாரீஸ்னால் பார்த்தீங்கன்னா 40,000 50,000 வச்சிங்கன்னா தான் ஓரளவு டிசைன்ஸ் பார்க்க முடியும். பியூர் ஜரிகையாக இருந்தால் பியூர் பட்டு ப்ளஸ் வந்து கருக்காது கொள்ளாது எச்எஃப் ஜரிகைன்னு சொல்லுவாங்க. அது வந்து டச்சுக்கு கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி ஜரிகை கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பியூர் ஜரிகை கேட்குறீங்கன்னா பியூர் ஜரிகைனா 40 above 40 தான். வெஸ்டின் கணப்பன் பியூர் ஜரிகைனா above 40 தான். சரியா?
யுவனேஷ் ராஜா. ரிங்கிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரிங்கிட் ஸ்டார்ட் பண்ணுமா. ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா வெட்டிங் கலெக்ஷனு 1000 ரிங்கிட் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஆமாம், 1000 ரிங்கிட்டு உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் மலேசியா ரிங்கிட்டில். நம்ம மலேசியா ஜோகூர் பார்லே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் நம்ம குடோன் இருக்குது, பிரான்ச் இருக்குது. அங்கேருந்து எல்லா கடைக்கும் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வருஷன் சில்க்ஸ் நான் என்ன சொன்ன மாதிரி 3 தலைமுறையாக ஹோல்சேலாக பண்ணிகிட்ருக்கோம். பட் 2019 நான் யோசித்தேன். நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஏன் நம்ம பெரிய கடைகளுக்கே கொடுத்து அவங்க எப்போ தராங்களோ பேமெண்ட் தராங்களோ அது வரையும் வெயிட் பண்ணணும், ஏன் சிறு வியாபாரி பெரிய வியாபாரி ஆக்கக்கூடாது அப்படின்னு சின்ன பிளான் போட்டது. அப்போ வந்து பொறி தட்டது தான் இந்தியா ஃபுல்லாக ப்ளஸ் வந்து மலேசியா, சிங்கப்பூர் எல்லா ஸ்டேட்லேயும் போயிட்டு ஃப்ரீ செமினார் சாரீ பிஸ்னஸ் சொல்லி கொடுத்தேன். சரிங்களா? எப்படி சாரீ பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த ஹோம் பேஸ்டு வீட்டில் வச்சு ஆரம்பிக்கிறவங்க, இல்லை பியூட்டி பார்லர் வச்சுருப்பாங்க, அப்புறம் இல்லை டாக்டர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, இவங்கெல்லாம் சைட் பிஸ்னஸ் பார்ட் டைம் ஜாப் பண்ணுறவங்க, இவங்க எல்லாரையும் அங்கங்கே வந்து கமிட் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு சாரீ பிஸ்னஸ் எப்படி செய்கிறத ஃப்ரீ செமினார் சொல்லி கொடுத்தேன். அதில் ஜாயின் பண்ணி இன்றைக்கி நிறைய பேர் முதலாளி ஆகியிருக்காங்க. மலாக்காவில் வந்து மலேசியாவில் மலாக்கான்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ராஜஸ்ரீ டீச்சர், நம்ம தமிழ் டீச்சரு அருமையாக பண்ணாங்க. இன்றைக்கி ஒரு கடையை ஓப்பன் பண்ணுற அளவுக்கு சின்னதாக ஆரம்பித்தாங்க, இன்றைக்கி கடையை ஓப்பன் பண்ணுற அளவுக்கு பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க. நம்மளோட ஃபுல் சப்போர்ட் தான். சரிங்களா? சாரியை வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் எந்த ஊருன்னா இருங்க, இந்த ஒரு சில்கர் காட்டன், செமி சில்க்கு, பட்டு சாரி அப்படின்னா கலந்த மாதிரி ஒரு 25 சாரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ வந்துடும். அதே நேரத்தில் ஹோல்சேல் ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகிடும். 50 சாரிக்கு மேலே எடுத்து வியாபாரம் பண்ணுறவங்க இருந்தால் ஷிப்பிங் ஃப்ரீ, ஹோல்சேல் ப்ரைஸு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2 months ஒன்ஸு எவ்வளோ சாரி விற்காமல் இருக்கோ அவ்வளோ சாரியை வந்து எக்ஸ்சேஞ்ச். சரிங்களா? இது எந்த கடையிலையும் செய்கிறதில்லை. நீங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க இருந்தால் எங்கள்கிட்ட ஜாயின் பண்ணி எங்களுடைய இது சாரீ பிஸ்னஸ் செமினார் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். ஃப்ரீ செமினார் கிளாஸ் தான் அது. ரீசெல்லர் அண்ணா எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது டிப்ஸ் சொல்லுங்க அண்ணா. அதுதான் வெஸ்டின் கண்ணப்பன். இந்த ரீசெல்லர்ன்றவங்க நிறைய பேர் ரீசெல்லர் என்ன கூட தொடர்பு உள்ளவங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சார் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு இன்வெஸ்ட். அதாவது நாங்கள் வந்து சேலையை வாங்கி வச்சு யாரும் பண்ண மாட்டோம், நீங்கள் எங்களுக்கு சாரீஸ் ஃபோட்டோ அனுப்புங்க, அந்த ஃபோட்டோஸை நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணி கூகுளில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்லாம் போட்டு ஆர்டர் எடுத்து அதுலேருந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ஆர்டர் கொடுப்போம் அப்படின்னு நிறைய பேர் அதான் ரீசெல்லர்னா அதான் நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து முகம் தெரியாத ஆளுகிட்ட முதல்ல ஃபோட்டோ வாங்குறீங்க, அதில் வந்து என்ன தரம் இருக்குதுன்னு தெரியுறதில்ல ஒன்று. ரெண்டாவது, ஃபோட்டோ வாங்கி ஃபோட்டோ அனுப்புறதுனால உங்களுக்கு கஸ்டமர் நீங்கள் ரெகுலராக கேட்குற கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியாது, நான் ஃபுல் ரெஸ்பான்சிபிள் பண்ண முடியாது. அதை பதிலாக நீங்கள் சின்ன ஆரம்ப பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தால் சின்ன சாரீஸ்லாம் சில்க் அண்ட் காட்டன், செமி சில்க்கு கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டு எங்கள் மாதிரி ஆள்கிட்ட வாங்கிட்டு வெட்டிங் சாரீ ஃபோட்டோஸ் வாங்கி ஃபார்வர்ட் பண்ணி, ஏன்னா எல்லாமே இன்வெஸ்ட் பண்ண முடியாது. சரியா? எல்லா அமௌண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. சின்ன சாரியை வச்சுட்டு பெரிய சாரியை வந்து வெட்டிங் சாரீ ஃபோட்டோ வாங்கி அனுப்பிச்சி பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களை தேடி 4 பேர் வருவாங்க. உங்கள்கிட்ட சாரியே இல்லைங்க வீட்டுக்கு வந்தால், ஆனால் நீங்கள் வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் கொடுப்பீங்க அப்படின்னா ஒரு வாட்டி பார்ப்பாங்க, அடுத்த வாட்டி எங்கே வந்து சார் இது வந்து இவங்க வாங்கி விற்கிறவங்க ட்ரேடரு, மேனுஃபேக்சர் தேட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கஸ்டமர் தேட ஆரம்பிச்சிடுவாங்க. சரியா? அதனால் அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரியா? நிவாஸ், உங்கள் சேவை தொடரட்டும் அண்ணா. நன்றிம்மா. உங்களை மாதிரி வந்து நல்லுள்ளவங்கள்லாம் சப்போர்ட் பண்ண தான் நம்மளோட சேவை கண்டிப்பாக தொடர்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த லைவில் நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் வந்து சண்டே வந்து லைவ் இல்லைன்னாலும் இப்போ எல்லா சண்டே வச்சுருந்தோம், இன்றைக்கி இந்த சண்டே மட்டும் சூழ்நிலை காரணமாக வைக்கவும் இல்லை. பிரிங் தம் ஆன் கேமரா ஆனில் தானே இருக்குது, எல்லோரும் பார்த்து தான் இருக்காங்க. ஜெய்மணி எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சந்தோஷம். ஸோ நீங்கள் காஞ்சிபுரம் பற்றி கூட டவுட் கேட்கலாம். காஞ்சிபுரம் ஊர் பற்றி இங்கே பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட கோயில் இருக்குது. ஏகாம்பரநாதர் இருக்கார், அதாவது பஞ்சபூத ஸ்தலத்தில் முதல் ஸ்தலம். நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம்னு சொல்லுவாங்கல்ல, நிலம் இங்கே தான் இருக்குது பஞ்சபூத ஸ்தலம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அத்திவரதர் 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பெருமாள் வந்து குளத்துலேருந்து எடுத்து திருப்பி வச்சு அதுக்கப்புறம் வந்து உள்ளே திருப்பி குளத்துலேயே வச்சுருவாங்க. அப்படி ஒரு அத்திவரதர் பெரிய பிரம்மாண்டமாக நடந்தது அந்த விசேஷம். நாங்கள் போய் பார்த்தோம். என்னால் நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்தவங்களாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். சரியா? அதே மாதிரி காஞ்சி காமாட்சி அம்மன் இருக்காங்க, ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். நீங்கள் இந்த வியாபாரம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சாரி பிஸ்னஸ்ன்றது பிஸ்னஸ்லாம் செகண்டரி.
நம்ம வாடிக்கையாளர்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸு, லைவில் வரவங்க எல்லாருக்கும் நான் வந்து ஒரு ஒரு உறுதி சொல்கிறேன். இந்த லாக்டவுன்லாம் அப்புறம் வந்து காஞ்சிபுரத்துக்கு நீங்கள் வரதா இருந்தால் காமாட்சி அம்மன் கோவில் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு தயவுசெய்து ஃபோன் பண்ணிட்டு வாங்க. உங்கள் எல்லாேருக்கும் ஃப்ரீ ஸ்பெஷல் தரிசனம் நான் ஏற்பாடு பண்ணித்தரேன். ஏன்னா வந்து அதெல்லாம் ஒரு சேவையாக நான் செஞ்சிட்ருக்கேன். மக்கள் சேவை, மகேசன் சேவைன்ற மாதிரி மக்களுக்கு செய்கிறதான். சரியா? காஞ்சி காமாட்சி கோவில் ஸ்பெஷல் ஃப்ரீ தரிசனம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லாேருக்கும் ஃப்ரீ தரிசனம் ஏற்பாடு பண்ணித்தரேன். சரிங்களா? மலேசியாவிலேருந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ஆதி காமாட்சி கோவிலில் வந்து கல்யாணமே பண்ணி வச்சேன். கல்யாணம் ஏற்பாடு பண்ணி சொல்கிறதுனால கிட்ட வந்து கல்யாணம் பண்ணி வச்சேன். டியோர் காஞ்சிபுரம் ஆண்டும் சாரி முருகேசன் சார், நான் காஞ்சிபுரம் சொந்தத்தை தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். கண்டிப்பாக காமாட்சி அம்மனை பற்றி சொல்லுங்கள் அண்ணா. உமா சதீஷ், காஞ்சி காமாட்சி பார்த்தீங்கன்னா காளியாக உக்ரமாக இருந்தவங்கள காமகோட்டி பீடை அமைச்சு இவங்க வந்து பார்வதியின் மறு உருவம் சொல்லலாம் இல்லையா? அது வந்து அவங்க வந்து காளியாக உக்ரமாக இருந்தவங்கள காமகோட்டி பீடை அமைச்சு அமைதியாக அவங்களை வந்து சார்த்த சுரூபமாக உட்கார வச்சார் சங்கராச்சாரிய சுவாமிகள். இதுதான் வரலாறு. சரிங்களா? அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஏகம்பரநாதர் கோவில் இருக்குது. பார்வதி தேவி வந்து மணல் லிங்கம் அமைச்சு, மணல் கல்லாலே மணல் லிங்கம் அமைச்சு சிவபெருமான தவம் இருந்து திருமணம் செஞ்ச இடம். அதனால தான் திருமணம் தடை இருக்கிறவங்க, குழந்தை இல்லாதவங்க எல்லாம் காஞ்சிபுரத்துக்கு வந்து ஏகாம்பரநாதர் காமாட்சி அம்மன்லாம் வணங்கிட்டு போனால் மிக சிறப்பாக அவங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கின்றது ஐதீகம். நிறைய பேர் இது சொல்லி எனக்கு நம்மளை கேட்டு வந்திருக்காங்க. நம்ம செஞ்சுருக்கோம். அவங்களுக்கு தரிசனம்லாம் கிட்டேருந்து பண்ணி கொடுத்துருக்கோம். கோயில் தரிசனம்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நிறைய நல்லது நடந்துருக்குங்க. அதெல்லாம் உண்மை. நான் ஊரில் இல்லை, சவுதி அரேபியாவில் இருக்கேன். பட்டு ஊரில் பிஸ்னஸ் பண்ண விருப்பப்படுறேன். சவுதி அரேபியாவில் ஃப்ரெண்ட்ஸு கேட்குறாங்க, மினிமம் எத்தனை வாங்கினா ஹோல்சேல் ப்ரைஸு தருவீங்க? சவுதி அரேபியா ஷிப்பிங் சார்ஜு அண்டு எவ்வளோ? அதாவது பார்த்தீங்கன்னா வெஸ்லின் கண்ணப்பன், நீங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ண வந்தீங்க. நான் தான் சொன்னேன், மினிமம் 25 சாரி எடுத்தாவே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் வந்துடும். சரியா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஷிப்பிங் வந்து டிபெண்ட்ஸ் அப்போ அந்த சாரி வெயிட்டு போட்டு பார்த்து அதுக்கப்புறம் அது கார்பன் நம்ம கேட்ட அவசியம் கொடுக்குறது நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். வணக்கம் டாக்டர் மனோகரி, வணக்கம் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? சந்தோஷம். வாங்க. இந்த மாதிரி காஞ்சிபுரம் வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். காஞ்சிபுரம் பற்றி, இந்த ஊரில் பிறந்தது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது காஞ்சிபுரத்தை பற்றி பேசுனா. சரியா? டெம்பிள்ஸு தவிர வேறு என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? காஞ்சிபுரத்து கோயில், பட்டு நூல், பட்டு சேலை, அதுக்கப்புறம் கோயில் வந்து காஞ்சிபுரம் இட்லி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை சாப்பிட்டா திருப்பி சாப்பிடணும் போல இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் காஞ்சிபுரம் இட்லி. வேர்ல்டு ஃபேமஸ். நீங்கள் யூடியூப்பில் கூகுளில் தட்டி பாருங்கள், காஞ்சிபுரம் இட்லி அவ்வளோ ஃபேமஸ்ஸு. காஞ்சிபுரத்தில் பட்டு சேலை ஃபேமஸ்ஸு, காஞ்சிபுரத்தில் டெம்பிள்ஸ் ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி காஞ்சிபுரம் இட்லி ரொம்ப ஃபேமஸ். அதெல்லாம் வந்து எப்படின்னா கிடவே அந்த 3 நாள் 5 நாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். அந்த இட்லி அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது குறிப்பாக வரதாய பெருமாள் கோயில் பக்கத்தில் நல்லா செய்வாங்க, சூப்பராக இருக்கும். காஞ்சிபுரம் இட்லி வெரி ஃபேமஸ். அந்த மாதிரி வேறு சூப்பரான கேள்வியெல்லாம் கேட்குறாங்க வெஸ்டின் கண்ணப்பர். வேறு உங்கள் டவுட்டெல்லாம் காஞ்சிபுரத்தை பற்றி என்ன டவுட்டுன்னு கேளுங்க. சரிங்களா? இன்றைக்கி வந்து Q&A செக்ஷன் மட்டும்தான். சேல்ஸ் இன்னைக்கு கிடையாது, நாளைக்கு தான் சேல்ஸு. சரியா? காஞ்சிபுரம் பட்டு சேலை பற்றி, காஞ்சிபுரம் ஊர் பற்றி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. கைலாசநாதர்னு ஒரு டெம்பிள் இருக்குங்க. 1800 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில். 1800 இயர்ஸ் பிஃபோர் கட்டின ஊர். சரிங்களா? பாருங்களேன், நான் டாக்டர் மன்னனை சொல்கிறாங்க, சார் நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்க, முக்கியமானது விட்டுட்டீங்களேன்றாங்க. என்னென்னா அறிஞர் அண்ணா பிறந்த ஊர் அப்படின்னா உண்மை. டாக்டர் அறிஞர் அண்ணா வந்து இந்த ஊர் தான் பிறந்தாங்க. நிறைய இதான் சொல்கிறேன். காஞ்சிபுரத்தை வந்து தோண்ட வந்து பார்த்திங்கன்னா புதையல் கிடைக்குன்ற மாதிரி காஞ்சிபுரம் விஷயத்தை பேச நிறைய விஷயங்கள். அறிஞர் அண்ணா வந்து இன்றைக்கு திமுக வந்து கொடி கட்டி ஆட்சி ஆள்றாங்கன்னா வந்து அதுக்கு ஆரம்பம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் தான். அவங்களாம் வந்து அவங்க பேச்செல்லாம் கேட்கணும், அமோகமாக இருக்கும். அவங்க எழுத்துக்கள் அடையப்பா. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது காஞ்சிபுரத்தை பற்றி பேச நிறைய. நான் கைலாசநாதன் ஒன்று சொல்ல வந்த மாதிரி, அது வந்து பார்த்திங்கன்னா 1800 இயர்ஸ் 1800 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில். அது மணற்கல்லாலே கட்டியிருக்காங்க. அப்போ ஏது கம்ப்யூட்டரு, அப்போ ஏது வந்து ஆர்கிடெக்ட் ஒன்றும் கிடையாது. சரியா? ஆனால் எவ்வளோ அமேசிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைல் தெரியுமா? இன்றைக்கி கூட பில்டிங் கட்டினா பாலம் கட்டினா விழுந்துருது.
ஆனால் அந்த கோயிலை வந்து பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கு தெரியுங்களா. பல்லவ ராஜாக்கா காலத்தில் கட்டினது. அந்த மாதிரி ராஜசிம்ம பல்லவன் காலத்தில் கட்டினது. அதாவது அவங்க யாரும் முகம் கூட நமக்கு தெரியல, பட் அவங்க கட்டின கோயில் பார்த்திங்களா, அவங்கள பேச வைக்குது. அது மாதிரி தான் நீங்கள் நாம் வந்து பாட்டோட 1000 பேர் வருவார் போவார் பேர் இந்த மாதிரி நம்ம வந்து வாழ்ந்தோம் போகணுன்றதோட நம்ம பேர் நினைக்கிற மாதிரி நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போகணும். சரியா? அந்த ஊரில் அவர் இருந்தார்ப்பா அப்படின்ற ஒரு பேர் வரணும். பாருங்கள், இன்றைக்கி பேசுகிறோம் அந்த கோயில்னால அது வந்து அவரோட நினைவு வருது பாருங்கள். அந்த மாதிரி உங்களால் முடிஞ்சது நல்ல விஷயங்களை உங்கள் தொகுதியில் உங்கள் ஊரில் நீங்கள் செய்யுங்க. நாங்கள் கூட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குவாரண்டைன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைமில் நாங்கள் எங்களுடைய சில நண்பர்கள் சேர்ந்து வணக்கம் வணக்கம் அப்படின்னு குட்டி வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பசி ஆடுறதுக்கு எங்களால் முடிஞ்சது செஞ்சிட்ருக்கோம். ஒரு வேளை உணவு கொடுக்குறோம். இப்போ அது வந்து கொஞ்சம் அதிகப்படலான்னு பார்க்குறோம். இல்லாதவர் ஏழாதவர்கள் பார்த்தீங்கன்னா தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை சாப்பாடு ஏறத்தாழ ஒரு எங்கள் டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு குறைஞ்சது 250-300 பேர் கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு 300 பேர் மூலமாக சாப்பிட்ருப்பாங்க. சாப்பாடு கிடைக்கும், யாரோ ஒருத்தருக்கு போடுவாங்க. இப்போ ஊரடங்குனால யாராலையும் வெளியில் வர முடியாது, யாரும் உதவி செய்ய முடியாது. அதனால் நாங்கள்லாம் சேர்ந்து என்ன செய்கிறோம், 200-300 பேர் இருப்போம் நிச்சயமாக. ஆமாம், இப்போதைக்கு ஒரு வேலை தான் கொடுத்துட்ருக்கோம். பார்ப்போம், அது 3 வேலை பண்ணுறதுக்கு இறைவன் கையில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி செய்கிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. நீங்கள் வேஸ்ட்டாக போடுற நீங்கள் உடுத்துன துணிகள்லாம் வந்து யாருக்காவது இல்லாதவங்களுக்கு கொடுங்க. நமக்கு அது வேணான்றது துணி வந்து அவனுக்கு வேணும். ஏன்னா இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. சரிங்களா? அவங்களுக்கும் உதவி செய்யுங்க. அந்த மாதிரி நம்ம செஞ்சிட்ருக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரம்பம் எப்படி ஆரம்பித்தோம்னா போலியோ சொட்டு மருந்து, குழந்தைங்களுக்கு போலியோ சொட்டு மருந்து போடும்போது வீடு வீடாக போய் நம்ம ஏரியாவில் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க லிஸ்ட் எடுத்து வந்து அத்தனை குழந்தைங்களும் போய்ட்டு போலியோ சொட்டு மருந்து போட்டாங்களான்னு கிட்டேருந்து கூட்டிகிட்டு போய் போலியோ சொட்டு மருந்து போடுவோம். இந்த மாதிரி தான் ஆரம்பித்தோம். 1-2 இப்போ அப்படியே எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டே வரும். சரிங்களா? ஸோ இன்னொரு நம்ம வர்ஷனசன் சார்பாகவே ஒரு இடம் வாங்கியிருக்கிறோம். ஸோ அந்த இடத்துல வந்து எஸ் கவிதா வணக்கம் வணக்கம் கவிதா வணக்கம் வாழ்த்துக்கள் தேங்க்யூம்மா. 2 இடம் வாங்கியிருக்கிறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்னதான கூடம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அங்கே வந்து இது வந்து வர்ஷனசன் சார்பாக மட்டுமே, ஃப்ரெண்ட்ஸு டீம்லாம் கிடையாது. அன்னதான கூடம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது விரைவில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது அதில் ஒரு 100 பேருக்கு தினமும் சாப்பாடு போகிற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அது எதுவும் செய்யலை, பார்ப்போம். எல்லாம் ஏதாவது நம்ம வரைக்கும் வாழ்ந்தோ போடணும் இல்லாமல் ஏதோ நம்மளால் முடிஞ்சது செய்யணும். கண்டிப்பாக பாருங்கள். அதேமாதிரி நீங்களும் அதுமாதிரி செய்யுங்க நான் நம்புவேன். உங்களால் முடிஞ்சது ஏதாவது பிள்ளைங்களுக்கு ஒரு நோட் புக் வாங்கி கொடுங்க. என்ன அதே மாதிரி ஏதாச்சும் ஏதாவது இருக்கிறவன் அவனே வச்சுக்கிறது அது பேர் வந்து நல்ல விஷயம் கிடையாதுங்க. கற்றவனுக்கு அழகு அடுத்தவனுக்கு கற்பித்தல்வாங்க. அப்போ தான் அந்த கல்விக்கே அழகு. அதுமாதிரி உங்களால் முடிஞ்சது உங்கள் மக்களுக்கு நீங்கள் செய்யுங்க. அது நல்ல விஷயம் பாருங்கள். வேறு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருக்கா? நானே நிறைய பேசிகிட்டு இருக்கேன். டவுட் இருந்தால் கேளுங்க. அந்த அன்னதானம் கூட ஆரம்பிச்சிட்டா, அதாவது எனக்கு ஒரு கோல்டுன்னு சொல்லுவாங்க. நான் பிஎன்ஐயில் கூட கொஞ்சம் நாள் இருந்தேன். பிஎன்ஐன்றது ஒரு அருமையான பிஸ்னஸ் ஃபார்மு. 5 வருஷத்துக்கு ஒரு கோல் என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணணுன்னாங்க. அது மாதிரி ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அன்னதான கூடம் கட்டிகிட்டு இருக்கோம், அதை ரெடி பண்ணுறோம். அது கட்டி முடிச்சதுக்கப்புறம் தினமும் 100 பேருக்கு சாப்பாடு பண்ணணும். குறைஞ்சது 100 பேருக்கு சாப்பாடு பண்ணணும். அதுக்கப்புறம் வருஷத்தில் குறிப்பிட்ட ஒரு கணக்கில் கணிசமாக ஒரு உதாரணத்துக்கு வந்து 25-50 பிள்ளைகளோட படிப்பு செலவு ஏற்றுக்கணும். நம்ம சரியா? சாப்பாடு போடணும், படிப்பு செலவு. இதில் இப்போ இல்லாத குழந்தைங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களும் செய்யணும். சரியா? அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் கேம்ப்பு, வாரம் மெடிக்கல் கேம்ப் வச்சு ஃப்ரீ மெடிக்கல், இது 3 செய்யணும். சரியா? சாப்பாடு கொடுக்கணும், படிப்பு கொடுக்கணும், மருத்துவம் கொடுக்கணும். இது 3 என்னோடய கோல். அது இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. ஃபேஸ்புக்லேயே நான் வந்து அதை அப்டேட் பண்ணுவேன். அதுக்கான இதெல்லாம் வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். ஏதாவது எல்லோரும் சம்பாதிக்கிறோம். எல்லோரும் அவங்க வீடு பங்களா கார் எல்லாம் வாங்குகிறோம். இல்லாதவங்க அவங்க சௌகரியத்துக்கு சம்பாதிக்கிறோம். பட் இல்லாதவங்களுக்கு, வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன். அன்பு நண்பர்களே, இன்னொரு முறை நம்ம பிறக்க போகிறதில்ல.
இன்னொரு முறை நம்ம பிறக்க போகிறதில்ல. இருக்கும்போது எதாவது செய்யுமே நல்லது, இருக்கும்போது எதாவது நம்ம நம்மளால் முடிஞ்சு செய்யுமே. சரியா? நான் அடுத்த பிறவியில் நான் என்ன பிறப்பேன்னு தெரியுமா? தெரியாது. சரியா? இந்த பிறவியில் சில்க் ஸ்டார் குமார் பிரமாதமான பேர், பட்டம் கிட்டம் எல்லாம் வாங்கிட்டேன். அதாவது தறி நெசவாளர் குடும்பத்துலேருந்து போய் வெளிநாடெல்லாம் போய் வரளவுக்கு ஆயிடுச்சு. நம்மளால் முடிஞ்சு இப்போ வந்து தொழிலாளர் இப்போ லாக்டவுனில் கூட ஃபுல் சேலரி தான் கொடுத்துருக்கேன் ஸ்டாஃப் எல்லாருக்கும். லாக்டவுனில் மற்ற கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி சேலரி தான் தந்துருவேன். நான் அப்படி கிடையாது. அதாவது உழைப்பாளர்கள்லாம் முதலாளி கிடையாது, அவங்க வேலை செஞ்சதான். சரியா? அதனால் உங்கள் எனி இன்வெஸ்ட்மெண்ட், உங்கள் ஷாப்பில் எனி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்கா பாஸ்? வெஸ்டர்ன் கண்ணப்பர். இல்லை, நீங்கள் எப்படி கேட்குறீங்க எனக்கு புரியல. இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா, பிளான் இருக்கான்னா ஷாப்பில் இன்வெஸ்ட்மெண்ட்டா? நம்ம தான் ஷாப் இருக்கு, நான் தான் ஓனரு, நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியுங்க? அகிலா சிவன், கண்டிப்பாக தறி வீடியோ போடுறேன். எதில் போடணும்? ஃபேஸ்புக்கில் போட்டுட்டுமா, இல்லை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவா சொல்லுங்கள். மொபைலே இருக்குது, நம்ம கடையிலே அடிக்கடிக்கு நிறைய பேர் ஆர்டர் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் தறி நெசவு பண்ணதெல்லாம் நம்ம வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். என்ன சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து மொபைலில் அனுப்புகிறேன். இவங்க அமெரிக்காவில் கூட ஒரு நல்ல விஷயம் இங்கே பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். அமெரிக்காவில் பிரியான்றவங்க நம்ம ஃபேஸ்புக் லைவ் மூலமாக வந்து நல்ல ஃப்ரெண்டு. அவங்க வந்து ஒரு ஸ்கூல் டீச்சரு. சரியா? ஃபேஸ்புக்கில் அம்மா கண்டிப்பாக போடுறேம்மா, அகிலா சிவன் கண்டிப்பாக ஃபேஸ்புக்கில் போகிறேன். பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உயிர்மை எழுத்துக்கள் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க, அந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 பக்கம் பார்த்தீங்கன்னா தேசிய கொடி கலர் வரணும், ஒரு பக்கம் பச்சை, ஒரு பக்கம் காவி அந்த ஆரஞ்சு கலர் வரணும், நடுவில் வந்து ஒயிட்டில் வந்து எழுத்துக்கள் மொத்த எழுத்து உயிர்மை எழுத்துக்கள். சரியா? உயிர்மை எழுத்துக்களில் வந்து அசோக சக்கரத்தோட கலர் இருக்கணும். அது மாதிரி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 100 சேலை ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தறி வீடியோலாம் எடுத்து அமைச்சிருக்கேன். நல்ல முயற்சி அந்தம்மா கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டர் 100 சேலை ஆர்டர் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அதாவது தமிழ், அந்த சேலை ஃபுல்லாக தமிழ் நடுவில் வரும், சேலை ஃபுல்லாக உயிர்மை எழுத்துக்கள் வரும். நான் உங்களுக்கு இதில் வந்து வேலை பிடிச்சவொடனே நான் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறேன், எல்லோரும் பாருங்கள். ரொம்ப நல்ல விஷயம். அவங்க வந்து பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் அந்த தமிழை வந்து வளர்க்கணுன்னு அமெரிக்காவில் உட்காந்துட்டு செய்கிறாங்கன்னு போது அந்த மாதிரி பாராட்டணும்ல பிரியா மேடம், சந்தோஷம். அவங்களும் சொன்னாங்க 300 ஸ்கூல் இருக்குது அவங்க தமிழ் ஸ்கூல்னு சொன்னாங்க. சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுலாம். எங்கே இருந்தாலும் அவங்க தமிழை வளர்க்குறாங்க, எங்கே இருந்தாலும் அவங்க தமிழ் பண்பாடு, அந்த மலர்ச்சி, இதெல்லாம் கேட்கும்போது டெய்லி ரொம்ப சந்தோஷம். ஐ டிட் நாட் கெட் யுவர் லைவ் நோட்டிஃபிகேஷன். சாந்தி, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணி அந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதில் இருக்க நம்ம பண்ணுற லைவ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். டாக்டர் மனோகரி, பல்லவன் மன்னன் ஆட்சி சிறப்பாக நடைபெற்ற பல்லவ மன்னன் மொத்தம் தழிய புத்தருக்கு கோவில் அமைத்து பையன்கள் வழிபாடு நடைபெறும். அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. புத்தருக்கு இருக்குது, எல்லா தெய்வத்துக்கும் இங்கே திருத்தலம் இருக்குங்க. எல்லா திருத்தலத்துக்கும் இங்கே இருக்குது திருத்தலம், எல்லா தெய்வத்துக்கும் இருக்குது. 108 திவ்ய தேசத்தில் இங்கே வந்து ஏறத்தாழ 25 திவ்ய தேசம் இங்கே தான் இருக்குது. சரிங்களா? வைஷ்ணவ தலம், சிவதலம், பல்லவ ராஜாக்களோட ஹிஸ்ட்ரி, அறிஞர் அண்ணாவோட ஹிஸ்ட்ரி, கோயில் இட்லி ஹிஸ்ட்ரி, அப்படி சொல்லிகிட்டே போகலாம். காஞ்சிபுரம் வரலாறு. உங்கள் சேல்ஸ் டீமு மெம்பர்ஸ் பற்றி சொல்லுங்கள். எஸ், என் சேல்ஸ் டீம் மெம்பர்ஸ் பற்றி அகிலா சிவன், நல்ல கேள்வி இது. அருமையான எனக்கு அமைஞ்சது பார்த்தீங்கன்னா அருமையான ஸ்டாஃபுங்க. அவங்க ஸ்டாஃப்னு சொல்கிறத விட என்னுடைய உறவுகள். ஒவ்வொருத்தரும் வந்து பேஸில் பார்த்தீங்கன்னா இதே பாரதி ஆகட்டும் செல்வி ஆகட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கேமராக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு ரொம்ப தயங்கப்பட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இது ரொம்ப பயப்படாதீங்கம்மா, 10 வாட்டி தப்பாக சொல்லுங்கள், 11 வாட்டி சரியாக செய்வீங்க. சரிங்களா? இல்லை சார் எப்படி தப்பாக பேசிட்டா எப்படி அப்படிலாம் கேட்டாங்க. இதுவும் அதாவது எல்லோரும் வந்து பிறக்கும் போதே வந்து அறிவாளியாக பிறந்ததில்லை, எல்லோரும் பிறக்கும் போதே பெரிய கவிஞனாக பிறந்ததில்லை. நான் வாழ்க்கையில் கற்றுக்கிறது தான் எல்லாம் அப்படின்னு அவங்கள தட்டி கொடுக்குறது. நம்ம அவங்க மட்டும் இல்லைம்மா, பாரதி செல்வி மட்டும் இல்லை, MM நாகராஜன் ஒரு சேல்ஸ்மேன் இருக்கார். அவர் 9 லாங்குவேஜ் பேசுவார். அதாவது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மராட்டி, குஜராத்தி. அப்புறம் விஜயகுமார் சேல்ஸ்மேன் இருக்கார், சங்கர், இவங்கெல்லாம் கிரேட் சேல்ஸ்மேன்ஸு. அதாவது சேல்ஸில் உட்காந்துட்டாங்கன்னா சாப்பாடு தண்ணியெலாம் மறந்துடுவாங்க. அது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்கிறவங்க.
வர கஸ்டமர் ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டியாக வந்து இது பண்ணுவாங்க. அதாவது டீம் ஒர்க் இல்லைன்னா ஒரு நிறுவனம் நடக்காதுங்க. நான் முதலாளி, நான் பணம் போட்டேன், என்ன செய்யலை அப்படின்னா நடக்காது. வணக்கம் சாந்திராணி. டீம் ஒர்க்கு, எல்லாருமே உழைக்கணும், அதுதான் டீம் ஒர்க்கு. குணவதி, ஒய் பிரியா வர்றது இல்லை. பிரியா வந்து கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணி போயிட்டாங்க. திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒர்க் பண்ணாங்க. நம்ம வருஷம் ராசி. பிரியா மட்டும் இல்லை, 5-6 பெண்புள்ள பிள்ளைங்க அந்த மாதிரி வேலைக்கு வந்தாங்க, கல்யாணம் ஆகிட்டு போயிட்டாங்க. பிரியா, லதா, அப்புறம் அது மாதிரி 5-6 பிள்ளைங்க. ஆமாம், கலை, அந்த மாதிரி 5-6 பிள்ளைங்க வந்தாங்க, கல்யாணம் போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கார ஒத்துக்கணும்ல திருப்பி கடைக்கு வேலைக்கு போகிறதுக்கு. அதனால் அவங்க வர முடியல பிரியாவில். ஷீ இஸ் ஆல்சோ வெரி ப்ரில்லியன்ட். நல்ல ஒரு கிளவர் கேர்ள், நல்ல வாழ்க்கை, நல்ல கணவன் அமைஞ்சிருக்காங்க, சந்தோஷம். நம்மளால் முடிஞ்சது திருமணத்துக்கான உதவி செஞ்சோம். மற்ற சேல்ஸ் பர்சனுக்கு லைவ் சான்ஸ் கொடுக்கலாமே. நல்ல கேள்வி அகிலாச்சிவன். இது வந்து எப்படி தெரியுங்களா, நான் எல்லாரையும் கூப்பிட்ருக்கேன். நீங்கள் என்னோடய ஃபேஸ்புக் லைவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து ஹிந்தியில் பேசி ரெக்கார்ட் பண்ணி, தெலுங்கில் பேசி ரெக்கார்ட் பண்ணி, அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கே நான் பட்ட பாடு இருக்கு பாருங்கள். எல்லாருமே கேமரா முன்னாடி பேசிட முடியாதுன்னா அந்த தைரியம் வராது. சரியா? நிறைய பேர் வந்து தரையில் இருக்கும்போது, அதாவது கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது, அச்சா என்னவா அடிக்கிறேன் பாரு, சூப்பராக அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நான் அந்த இடத்துல இருந்துச்சுக்கேன், இந்த 4-6 அடிச்சிருப்பேன் மச்சான். ஆனால் அந்த ஸ்டேடியத்தில் போய் களத்தில் இறங்கினா தான் தெரியும், அது அந்த பால் வந்து வேகத்தை கவனிக்கணும், சுற்றி இருக்கிற அந்த ஃபீலிங்ஸில் அந்த நேரத்தில் அடிக்கணும். அந்த மாதிரி களத்தில் இறங்கினா தான் தெரியும். அது மாதிரி சிலருக்குலாம் கேமரா முன்னாடி வர்றதுக்கு பயம், கூச்சம். சரியா? சங்கர் எல்லாருமே ரெக்கார்ட் பண்ணி போட்டிருப்பாங்க, கார்த்தி எல்லாருமே ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பாங்க, ஹிந்தி தெலுங்கு கன்னடம் பேசி போட்டிருப்பாங்க, நாகராஜ் எல்லாமே. அவங்கள ஒரு ஷூட் எடுக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்களுக்கு பயம் பயம் பயம். எத்தனை டேக் எடுத்து வந்துடுறீங்களா? கட்டு தான். அது மாதிரி அவங்களுக்கெல்லாம் வர வானேன்னு சொல்லலை, வர முடியல. அதாவது கூச்சப்படுறாங்க. இது பிரியாவும் பாரதியும் கொஞ்சம் செட் ஆனாங்க. பிரியா கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. இப்போ பிரியாவும் செல்வி கூட பேசுறதுக்கே தயங்கப்படுவாங்க. இப்போ நல்லா பாருங்கள், ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. அது மாதிரி முயற்சி செய்தால் நிச்சயமாக எதையும் நமக்கு வெற்றி பெற முடியும். நான் சொல்கிறது எல்லாருக்கும் அதான். என்ன சொல்கிறதுன்னா, ரிங் ஆன் டு கேமராவா? என்னம்மா கேமரா ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன், என்ன ஆன் பண்ண சொல்கிறீங்க தெரியல எனக்கு. ஜஸ்டின் சூர்யா கேமரா ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன், எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்ன ஆட் பண்ண சொல்கிறீங்களோ சொல்லி கொடுங்கப்பா, நமக்கு என்ன தெரியும். சரியா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாஃபுக்கும் நம்ம கலந்து சொல்கிறது என்ன விஷயம்னா, அதாவது முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை, முடியும் வரை முயற்சிப்பை அப்படின்னு சொல்கிறது. குமார் அன்சாரி, சார் டெலிவரி சாரி சூப்பர், தேங்க்யூ. ஒரு செயல்பாடுகள் வந்து முயற்சி பண்ணுவா ஜெயிச்சிருவேன் நான் சொல்கிறது இல்லை. அந்த செயல்பாடுகள் முடியும் வரை முயற்சி பண்ணு, அப்போதான் ஜெயிப்பேன். சரிங்களா? பிஸ்னஸ் ஆகட்டும், எந்த ஒரு பசங்க, என் பிள்ளைங்க கூட நான், எனக்கு 2 டாட்டர்ஸு. பெரியவங்க பேர் வர்ஷினி, சின்னவங்க பேர் தர்ஷினி. பெரியவங்க வந்து 11th படிக்கிறாங்க, சின்னவங்க 8th படிக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்கிற வார்த்தைகளும் அதை தான். என்ன சொல்கிறது, நீங்கள் ஐஏஎஸ் தான் படிக்கணும். நோ வாய்ஸா? நல்லா கேட்குதாம்மா? என்னோட வாய்ஸ் கேட்குதா? ஏன் உமா சதீஷ் வாய்ஸ் கேட்கலன்றாங்க? வெயிட் பண்ணி செக் பண்ணுறேன்.
கேட்குதா? வாய்ஸ் கேட்குதா சொல்லுங்கள். கிளியராக இருக்கா? கேட்குதா? செக் பண்ணட்டுமா? கேட்குதா? ஓகே. கேட்குதுன்னா போடுங்க. சாரியில் இருக்க சில்க் மார்க்கில் கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணால் காமிக்குது. அப்படி இல்லை, அந்த சில்க் மார்க் லேபிள் 2019 வாங்கினது. அதாவது அந்த சில்க் மார்க் லேபிளில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா 2019 காமிக்கு தான். அப்போலேருந்து சேல் அப்படி கிடையாது. அது வந்து அந்த லேபிள் அப்போ வாங்கணும். சரியா? அப்போ அதாவது அவங்க மொத்தமாக கொடுத்துட்றாங்க. 2000 10,000 15,000 வாங்கிடுவோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறது தான். எஸ் கேட்குது. ஒருத்தர் கேட்குதுன்றீங்க, ஒருத்தர் கேட்கலன்றீங்க. உமா சதீஷ் நோ வாய்ஸ்ன்றீங்க. அகிலா சிவன் எஸ் கேட்குதுன்றீங்க. எல்லாருக்கும் வாய்ஸ் கேட்குதுன்னா ஒரு 10 எஸ் போடுங்க பார்ப்போம். வாய்ஸ் கேட்குதா? ஓகே, சூப்பர். அதாவது என்னோட டாட்டர்ஸ் 2 பேர் நான் சொல்லிட்டு இருந்தேன். தர்ஷினி. பெரிய பேர் வர்ஷினி, பெரியவங்க பேர். அவங்க வந்து 11th படிக்கிறாங்க. சின்னவங்க பேர் வந்து தர்ஷினி, அவங்க வந்து 8th படிக்கிறாங்க. அவங்ககிட்ட நான் சொல்கிறது வந்து நீங்கள் வந்து டாக்டராக படிக்கணும், ஐஏஎஸ்ஸாக படிக்கணும், ஐபிஎஸ்ஸாக படிக்கணும், இன்ஜினியராக படிக்கணும் அப்படின்னு நான் கட்டாயப்படுத்ததே கிடையாது. அப்படின்னு கட்டாயப்படுத்ததே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு என்ன தோணுது படி. உங்களால் என்ன முடியுமோ அது செய்யும். சரியா? இன்னும் நான் என்ன சொல்கிறது, என்னோட அப்பாவோட விருப்பம் மட்டும் சொல்லுங்க கேட்டுங்க. அப்பா கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சு வச்சா கூட வரவங்க வந்து வர மருமகன் சரியா இருந்தால் லைஃப் நல்லாயிருக்கும். என்ன அப்படி வந்து எவ்வளோ நாள் நிற்கும் அந்த காசு? ஆனால் சாகும் வரை நம்மளோட கூட இருக்கிறது எப்படின்னு பார்த்தா பெரிய சொத்துன்னா படிப்பு தான். அதனால் பிள்ளைங்களா நல்லா படிச்சிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான படிப்பு படிங்க. நீங்கள் டாக்டர் ஆனால் ஆகுங்க, ஐஏஎஸ் படிக்கணும் படிங்க, இல்லை இன்ஜினியரு, சாஃப்ட்வேர் இன்ஜினியரு, எதனா அவங்க விருப்பம் தான். மற்ற ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் இனி இதுதான் படிக்கணும் அப்படின்னு போட்டு கட்டாயப்படுத்துவாங்க. அதேமாதிரி கிளாஸில் ஃபஸ்ட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டார்ச்சர் கொடுப்பாங்க. நான் அப்படி சொல்கிறதே இல்லை. என் பிள்ளைங்களுக்கு 10 ரேங்க்குள்ளே வந்துருங்க, அது கீழே போயிடாதீங்க. ஏன்னா அப்பா பண்ணுற உழைப்பு படிப்புக்கான செலவுனா ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால் 10 ரேங்க்குள்ளே எடுங்க, அதுக்கு கீழே போயிடாதீங்கன்னா என் பிள்ளைங்களுக்கு சொல்கிறது. என் பிள்ளைங்கிட்ட சொல்கிறது ஆனஸ்ட்டாக கேட்குறது ஒரு பெரிய ரிக்வஸ்ட் என்னென்னா படிச்சிருங்கப்பா. ஏன்னா வந்து நாங்கள் என்ன தான் பிஸ்னஸில் 1000 அச்சீவ் பண்ணாலும் அந்த கல்விக்கான தகுதி அது வேறு எதுலேயும் கிடைக்காது, வேறு எதுலையுமே கிடைக்காது. சரிங்களா? அதனால் படிச்சுங்க. சாகும் வரை நம்மகிட்ட இருக்க பெரிய சொத்து எது இருக்குன்னா அந்த கல்வி படிப்பு தான். சரிங்களா? அதனால் நீங்களும் உங்கள் பிள்ளைங்க சொல்லுவேன், நல்லா படிக்க சொல்லுங்கள். சாரீஸ் தவிர வேறு என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அதை பற்றி சொல்லுங்கள். நம்ம வேறு எதுவும் மேனுஃபேக்சர் பண்ணலாமா? சாரீஸ் பண்ணுறோம், பட் அது இல்லாமல் வந்து அது ஒரு சிலது பண்ணுறோம், அது ஒயிட்ஸ் பீப்புள் போடுறோம். யூரோப்பியா வந்து ஒயிட்ஸ் பீப்புள் வந்து வெள்ளைக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து சில்க் டை, சில்க் ஷால்ஸு, குஷன் கவர்ஸு, பெட் ஸ்ப்ரெட்ஸ், இதெல்லாம் சில்கில் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறோம். அது வந்து ஃபாரினர், அதாவது ஒயிட்ஸ் பீப்புள் சொல்லுவாங்க, வெள்ளைக்காரங்க, அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அவங்க நிறைய பேர் நம்மகிட்ட வாங்கி போய் ஏஜென்ட் இருக்காங்க, வாங்கி வைக்கிறாங்க. அது நம்ம அது இல்லை. சரியா? அதனால் வந்து அது வந்து அவங்களுக்கான பிஸ்னஸ், அதுக்கான செஞ்சிட்ருக்கோம். உதாரணத்துக்கு இப்போ சவுதி அரேபியாவில் வெஸ்லின் கண்ணை பண்ணிருக்காங்க. அவங்க ஏதோ அவங்க படிப்பு தான் அவங்க கொண்டு போய் நிறுத்திருக்கோம். ஸோ நம்ம படிப்பு தாங்க. நீங்கள் படிச்சிருக்கேன், பிள்ளைங்கிட்ட சொல்லுங்கள். பெரிய சொத்தே அதான். படிப்பு இல்லைன்னா வேஸ்ட். இப்போது இன்னும் சூப்பரானது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லா குழந்தைங்களையும் சொல்லுங்கள். குவாரண்டைன் டைம், கொரோனா வந்து எதிர்பார்க்காத ஒரு நோய். இதனால்
கோடீஸ்வர பிஸ்னஸ்ஸே. இப்போ உதாரணத்துக்கு யமாகா நிறுவனம் இந்தியாவில் இருக்கிற 3 ஃபேக்ட்ரியில் உற்பத்தியை ஒரு 5 நாள் நிறுத்தி வச்சுருக்காங்க. காரணம் சேல்ஸ் இல்லை. என்ன அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகளே சேல்ஸை நிறுத்தி வச்சுது, உற்பத்தி நிறுத்தி வச்சுருக்காங்க சேல்ஸ் இல்லாதனால. ஆனால் படிப்பு இருந்தனால தான் அனைத்து அரசு எல்லா நாட்டில் இருக்கிற அரசு ஊழியர்களுக்கும் வேலையோட சம்பளம் கிடைக்குது, ஆசிரியர்கள் கிடைக்குது, மருத்துவர்களுக்கு வேலை கிடைக்குது. ஸோ அந்த படிப்பு தான் அவங்களை வந்து எவ்வளோ பெரிய பேரிடர் காலத்திலையும் காப்பாற்றுது. அதனால் அவங்க பிள்ளைங்களை அவசியம் படிக்க சொல்லணும். சரிங்களா? ஓகே, இன்னும் 5 மினிட்ஸ் தான். ஏதாவது டவுட் கேட்கணும் கேளுங்க. லைவ் முடிச்சுக்கலான்னு இருக்கேன். சில்க் பெட் ஸ்ப்ரெட்ஸு, குஷன் கவர்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது செட்டு மாதிரி. பில்லோ கவர் 2 வரும், குஷன் கவர் 4, ஒரு பெட் ஸ்ப்ரெட் கிங் சைஸ் பெட் ஸ்ப்ரெட்ஸ் அப்படியே செட்டாக தான் வரும். அந்த செட்டு எங்கள் இந்தியன் ருபீஸ் பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா வரும். My father farmer, he gave me the best education because of the I am working here. நர்ஸ் அம்மானி பெரிய வேலையாச்சுப்பா. இன்னைக்கு வந்து கடுமையான உழைப்பாளி நீங்கள் தான் நிறைய பேர் காப்பாற்றிட்டு இருக்கீங்க. ப்ரௌட் ஆஃப் மை பேரண்ட்ஸ். நீங்கள் பேரண்ட்ஸை ப்ரௌட் பண்ணுறீங்க, சந்தோஷம், அதை வாழ்த்துறீங்க. ஏன்னா அவங்க கொடுத்த படிப்பு தான் வெஸ்லின் கண்ணப்பன். நீங்கள் வந்து சவுதியில் இருக்கீங்க, ஆனால் உங்களை மாதிரி செவிலியர்கள் தான் எல்லாருக்கும் அம்மாக்களாக இருந்து நீங்கள் உயிர் கொடுத்து காப்பாற்றிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். செவிலியர்கள்லாம் 2 நாள் முன்னாடி தான் வந்து செவிலியர் தினம் வந்தது. நானும் எல்லாம் எங்கள் அக்கம் பக்கத்து நர்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து ஸ்வீட்ஸ் கொடுத்து தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுடைய சேவைக்கெல்லாம் நிகழதும் கிடையாது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி நண்பர்களே. நாம் இது வரைக்கும் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டோம். இது போல் இன்னொரு லைவில் நான் வந்து சிறப்பாக நம்மளுடைய சாரீஸ் பிஸ்னஸ்ஸு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றியெல்லாம் நிறைய ஷேர் பண்ணிக்கலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் சாரீஸு ஆஃபர் சேல்ஸ் சாரீஸ்லாம் இருக்குது. மிஸ் பண்ணாமல் எல்லாருமே இந்தியா டைம் 5 மணிக்கு வந்து கலந்துக்குங்க. எல்லா சாரீஸும் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.